அன்பான குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆடி மாதம் 20 திங்கட்கிழமை 5/8/2024. நாளெல்லாம் திருநாளே 5/8/2024. இன்று திங்கட்கிழமை, குரோதி வருடம் ஆடி மாதம் 20ஆம் நாள். இன்றைய திதி பிரதமை மாலை 6:36 மணி வரை, பின்னர் துவிதியை. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் மாலை 4:37 மணி வரை, பின்னர் மகம். யோகம் சுத்த யோகம் மாலை 4:37 மணி வரை, பின்னர் மரண யோகம். இன்றைய நாள் கீழ்நோக்கு நாள். சந்திராஷ்டமம் மாலை 4:36 வரை தனுசுக்கு, பின்னர் மகரம் ராசிக்கு. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் பகல் 12 மணி வரை. குளிகை பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். கரணம் பவம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. இன்றைய சிரார்த்த திதி வளர்பிறை பிரதமை. இன்றைய விசேஷம் சாந்திரமான ஸ்ரவான மாத ஆரம்பம். இஷ்டி கரிநாள். தினம் ஒரு தகவல் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தகவலை நம்ம பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய நாட்களில் பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு துணி ஆடைகள் எடுக்கிறது, துணி எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் எந்த நாளில் எடுத்தால் அது ஒரு நமக்கு நிறைவு ஏற்படுத்தி கொடுக்கும், குழந்தைக்கு நிறைவு ஏற்படுத்தி கொடுக்கும்னா, குழந்தைக்கு ஆடைகள் எடுக்கக்கூடிய நாள் புதன்கிழமை நாளில் எடுப்பதன் மூலமாக எல்லா வகையிலுமே எல்லாற்றுக்கும் மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத சொல்லிக்கொண்டு, இன்றைய நாட்களில் 12 ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதனை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் போட்டி போட்டு ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் ஒரு உத்வேகமும் உங்களோட மனதிற்குள்ளார ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது இன்றைய நாட்களில் இருக்கிறது. பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள்லாம் சிறப்பான முறையில் அமைத்து கொடுக்க இருக்கின்ற நாட்களாக இன்றைய இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்மை நிறமும், அதிர்ஷ்டமான எண் 6ஆம் நம்பரும், அதிர்ஷ்ட தெய்வங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கு உடல் ஆரோக்கியத்தில் பல பிரச்சனைகள், தொந்தரவுகள் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் சிறப்பான முறையில் அமைய இருக்கின்றது. புதிதாக வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள்லாம் இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைத்து கொடுக்கறதுக்கான சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமைய இருக்கின்றது. குடும்பத்தில் பேச்சில் நிதானம் இருக்க வேண்டும். கவனமாக இருந்தீர்கள் என்றால் மனக்கவலைகள் உங்களுக்கு எதுவும் வராது அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 4ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாட்களில் எதிர்காலத்தினுடைய திட்டத்தை திட்டமிட்டு செயல்படுத்தும் பொழுது நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை கிடைக்கும் அப்படின்ற ஒரு அனுபவ பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இன்று அமைய இருக்கின்றது. குறிப்பாக பள்ளி குழந்தைகளுக்கும் இளமை தோற்றத்தில் இருப்பவர்களுக்கும் இளம் வயதில் இருப்பவர்களுக்கெல்லாம் மனதிற்கு மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். காதல் இனிக்கும். அதே நேரத்தில் நீண்ட நாட்களாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பல தடைகள் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கும். அந்த தடையெல்லாம் நிவர்த்தி செய்து மனதிற்கு மகிழ்ச்சி முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல செய்திகளும் நல்ல தகவலும் உங்கள் மனதிற்கு, உங்களுடைய காதுக்கு தேன் போல் இனிக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 1ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு செயல்பாடுகள் செய்வதாக இருந்தாலும் முன் அனுபவத்தை பெற்றிருந்தால் மட்டுமே அந்த செயலை செய்வதன் மூலமாக பல நன்மைகளும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. அதே நேரத்தில் வேலை செய்து கொண்டு இருப்பவர்களும் சொந்தமாக தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களும் எதிர்கால திட்டங்களுக்கு எதையெல்லாம் நாம் சேமிக்க வைக்க வேண்டும்,
குடும்பத்துக்கு பாதுகாப்பாக எதை இருக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்ற சிந்தனைகள் உங்களுடைய மனதிற்குள்ளார ஆணித்தரமாக உருவாக்கி கொடுக்கும். அதுக்கான முயற்சியும் இந்த நாட்களில் உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக இருக்கிறது. அரசியல், அரசு துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்தியும் நல்ல தகவலும் புதிய பொறுப்புகள்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 2ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அங்காளம்மன் வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தால் இருப்பவர்களும் கூட இருப்பவர்களும் உங்களோட ரகசியங்களை எதுவும் சொல்லாமல் செயலில் மட்டும் கரெக்டாக செயல்படுத்தினீங்கன்னா தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய கடன் வாங்கி பழைய கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்கிறதுக்கான ஒரு வழிமுறைகளும் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். எதிர்கால திட்டங்களுக்கு சிறப்பான ஒரு வழிகாட்டுதலாகவும் வழிநிறைகளும் வழி அமைப்புகளும் உங்களுக்கு இன்றைய நாட்களில் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. அதேமாரி ஆன்மீக சுற்றுலா, புதிய பொறுப்புகள், இது எல்லாமே உங்களுக்கு தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது. பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நெருப்புனால தேவையில்லாத கண்டங்களும் தேவையில்லாத பயமும் இன்றைய நாட்களில் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான எண் 7ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாட்களில் இதுக்கு முன்னாடி இழந்தது எல்லாம் வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொள்கையோட புதிய நட்புகளும் புதுசாக மனதிற்கு மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பலங்கள் உங்களுடைய மனதிற்குள்ளார உருவாக்கி கொடுக்கும். ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான முயற்சியிலும் இன்றைய நாட்களில் வெற்றி கொடுக்கும். அதே நேரத்தில் நீண்ட நாட்களாக வராத பணம் வந்து மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாட்களில் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. அதிர்ஷ்டமான எண் 5ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பல சங்கடங்கள் தொந்தரவுலாம் உருவாக்கி கொடுத்து கொண்டு இருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இதன் மூலமாக தான் நம்ம வாழ வேண்டும், இப்படி தான் நம்ம இருக்க வேண்டும், இப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாதுன்ற ஒரு கூட்டு குடும்பத்தோடு இருந்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்களில் உங்களுக்கு அமையிருக்கின்றது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்ந்த நிலை அடையக்கூடிய சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். புதிய தொழில் வாய்ப்புகளும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பும், பெண்கள் மூலமாக ஆண்களுக்கும் ஆண்கள் மூலமாக பெண்களுக்கும் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சந்தோஷமான நிகழ்வும், சந்தோஷமாக பேசி குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் அமைய இருக்கின்றது. அதிர்ஷ்டமான எண் 2ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நடைபெற்று கொண்டு இருக்கின்ற காரணத்தினால தேவையில்லாத பல சங்கடங்களும் வீண் பழியும் மன உளைச்சலும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகையால் இன்னைக்கு யார் என்ன ஏது பேசினாலும் எதிர்த்து பேசாமல் மனதிற்குள்ளே என்ன தோணுதோ அதை பொறுமையான முறையில் அமைதியான முறையில் கையாளும் பொழுது தேவையில்லாத பல சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதே போல் ஆன்மீக எண்ணங்களும் பக்தி மார்க்கமும் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கும். உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோயில் குளங்களுக்கு போய் பணிவிட செய்யக்கூடிய ஒரு சேவையாக இன்றைய நாட்கள் எடுத்துக்கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து பேசிக்கொள்வதுதான் குடும்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு அனுபவ பாடங்கள் இன்றைய நாட்களில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்ற கொள்கையோடு எந்த விஷயத்தை செய்தாலும் நாம் அதில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தோடு செயல்படுத்துவீங்க. அந்த காரியமும் சிறப்பான முறையில் உங்கள் வெற்றிகள் காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது இருக்கிறது. குடும்பத்தில் விட்டு கொடுத்து பேசிக்கொள்வதும் பல வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் நீண்ட நாட்களாக இருந்த உடல் ஆரோக்கிய தொந்தரவு இருந்ததெல்லாம் ஆரோக்கிய வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாக்கி கொடுக்கும். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் கைகூடி வரும் அப்படின்றதெல்லாம் இன்றைய நாட்கள் அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்ட எண் 1ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம்
ஆரஞ்சு நிறமும், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்வதும் சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பல வகையில் நன்மையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது. விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு பல வகையில் பல லாபத்தை பெருகக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இருக்குது. புதிய வண்டி வாகனங்கள் சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த பந்தத்தின் மூலமாக நல்ல செய்திகளும் நல்ல தகவல் ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் சோர்வாக இருந்தவர்கள் எல்லாருமே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. அதிர்ஷ்டமான எண் 7ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் பெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் மனதிற்குள்ளார ஏற்படுத்தி இருக்கிற அத்தனை சிந்தனையும் வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் வடிகட்டி நம்ம வெளியே இடத்துல சொல்வது தான் ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். அதே போல் சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், வேலைக்கு சென்று கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இன்னைக்கு தன்னுடைய திறமையை வெளிக்காட்டி பல இடங்களில் பாராட்டுகள் குவியக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாட்களில் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. பொருளாதாரத்துக்கான சிறப்பான எதிர்கால திட்டங்களும் சிறப்பான ஒரு வெற்றியும் முன்னேற்றத்தையும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் சிறப்பான முறையில் உங்களுக்கு அமையும் அப்படின்றது இருக்கிறது. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாட்களில் பொறுத்த வரைக்கும் குடும்பத்திலேயாகட்டும் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையாகட்டும் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் அப்படின்ற ஒரு விஷயத்த ரகசியங்களே வெளியே யாரிடமும் டிஸ்கஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பல வகையில் உங்களுக்கு நன்மைகள் எதிர்காலத்தில் உருவாக்கி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான எண் 8ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு நிறைய நன்மைகள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. ஜவுளி வியாபாரம், மளிகை கடை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தோடு இருந்தால் எல்லா வகையான நன்மையும் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு சிந்தனையும் எண்ணங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியூர் வெளிநாட்டின் மூலமாக நல்ல செய்திகள் மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் அமைய இருக்கின்றது. அதிர்ஷ்டமான எண் 3ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து முகுந்தன் முரளி.